வணக்கம் நண்பர்களே. கனிமொழி எம்பி அவர்கள் மாநில அரசியலுக்கு இப்போ திரும்பி இருக்கிறதா தகவல் புறவிட்டுருக்கு. அவங்க கட்சிக்காரங்கிடையே காங்கிரஸ் தலைவர் ராகுல்கிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற அந்த வார்த்தை யுத்தம், இது மாதிரி இதங்களெல்லாம் பேசுகிறதுக்கு யார் போயிருக்கா? கனிமொழி தான் போயிருக்காங்க. ஆனாலும் இதற்கு முதிர்ச்சியான மனப்பக்குவம் இல்லாத உதயநிதி அனுப்பி பிரயோஜனம் இல்லை. அதனால் கனிமொழி போயிருக்காங்க. ஒரு சீனியர் லீடர் தான் இருக்கையில். ஏன் கனிமொழியோட சீனியர்கள் இல்லையா? இருக்காங்க. ஆனால் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. பயம். ஏற்கனவே இவங்க மேலே இங்கே நிறைய அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதில் இவங்களை போய் தனியாக பேச விட்டால் என்ன ஆகுமோங்கிற பயம். இது எப்படி இப்போ டேன் ஆகிருக்குன்னா, அவங்க எம்பி பதவியை விட்டுட்டு விருதுநகர் அல்லது சிவகாசி இந்த தொகுதிகளில் தென் மாவட்ட நாடார்கள் சாதி வாக்கு அதிகமாக இருக்கிற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு கனிமொழி முயற்சி பண்ணுறதா ஒரு செய்தி பரவுது. இதுக்கு நாடார் சாதியைச் சேர்ந்த அமைச்சர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், நாடார் சங்க தலைவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எப்படினாலும் இந்த சாதி வாக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல கனிமொழி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாச்சுன்னா தமிழ்நாடு அரசுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படிங்கிறத விட ஒரு பூகம்ப ஐடியா ஒன்று இருக்குது. என்ன? அதிகமான நாடார் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஆதரவு கனிமொழிக்கு கொடுத்து முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ, பூகம்ப வெடிகுண்ட அபாயம் இது. அவர் கனவு கொண்டுட்டு இருக்கிறது வேறு, ஆனால் இங்கே நடக்கிறது வேறு. இந்த கிரவுண்ட் லெவல் அந்த கிரவுண்டு ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவருக்கு தெரியல. யாருக்கு? ஸ்டாலினுக்கு சுத்தமாக தெரியல. அவர் என்ன அந்த யோசனையிலே இல்லை. அதிகாரிகள் என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு ஏதோ அப்படியா இது நடக்குதா அப்படின்ட்டு இருக்கார். முன்னாடி சவுக்கு சங்கர் அவருடைய நிகழ்ச்சியில் சொல்லுவார், மிக நல்ல மனிதர், மிக நல்ல குடும்பத் தலைவர். யார்? ஸ்டாலினை. மிக நல்ல மனிதர், மிக நல்ல குடும்பத் தலைவர், ஆனால் ஆட்சி செய்வதற்கு இவர் லாயக்கா அப்படின்னு ரொம்ப எக்ஸாக்ட் பாயிண்ட் தான் கேட்பார். அவர் இழிவாலாம் சொல்ல மாட்டார். அதைத்தான் நாமளும் கேட்குறோம். இவருக்கு தெரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. மாநில அரசியலும் சரி, கட்சியும் சரி, ஆட்சியும் சரி தங்கையின் கைக்கு தான் போகிறது என்பது கூட அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் அவருடைய நாலேஜ் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.